அஞ்சலி ரொம்ப நேரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அதாவது ஒரு ஆடுற ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட விட்டு தான் களத்த இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறா அப்படின்ற ஒண்ண வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கார்த்திக் நம்ம இலக்கியா மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னும், அதே மாதிரி இந்த அஞ்சலியோட சுயரூபத்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அந்த ஒரு நேரத்தில அஞ்சலி இத்தன நாளா என்னென்னலாம் ஃப்ராடுத்தனம், என்னென்னலாம் பொய் சொல்லியிருப்பா அப்படின்ற ஒண்ணு, இந்த ஒரு பொய்யில அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியப்போற உண்மையிலிருந்தே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விளக்கமா தெரிய போகுது. அதுக்காக தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, தன்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து இறக்க ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா இந்த அஞ்சலிக்கு அப்படியே உயிரே போயிடுது. என்னடா இங்க நடக்குது? நம்ம நெனச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. வேலியில போற ஓணான வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்ட கதையா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இப்போ கதறிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது இந்த அஞ்சல் வந்து சொல்லிட்டு இருக்கா, கட்டுக்கதையா கட்டி விட்டுட்டு இருக்கா. என்னதான் இது எல்லாமே கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாலுமே கூட, அதாவது நம்ம ஜானகிக்கும் நல்லாவே தெரியும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, விஷம்லாம் கலக்கல. அதுல வெறும் மயக்க மருந்து தான் கலந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அத சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போலீஸ் அழகா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ தூக்கிட்டு போயி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா கிட்ட ஒரு சில ஆதாரங்கள் இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டுருக்காரு. அவரு இன்னும் மிகப்பெரிய ஆதாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வர போறாரு. இந்த இடத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சல் வந்துட்டு ரொம்ப நேரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆடிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, அதாவது நம்ம இவங்க வந்து சொல்றாங்க, ஜானகி வந்துட்டு என் மருமக இந்த மாரிலாம் பண்ணியிருக்க மாட்டா. இலக்கியா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி கார்த்திக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விட்டு குடுக்காம வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது கார்த்திக் வந்துட்டு என்னால இத வந்து சுத்தமா நம்ப முடியாது. அது மட்டும் இல்லாம இலக்கியான் இப்படி பண்ணியிருப்பாங்களா? அப்படின்றது டவுட் தான். அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப அதாவது இவங்க வந்து இப்ப சொல்றதுனால மட்டுமே தான் அவரு நம்புற ஒரு பொசிஷனுக்கு வராரு. ஆனாலும் என் அண்ணி அந்த மாரி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில தான் நம்ம கார்த்திக் கிட்ட வந்து சொல்றாங்க. கார்த்திக் நான் இவ்வளோ நேரமா பொறுமையா இருந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம், நீ என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாணயமா இருக்க அப்படின்ற ஒண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நடந்தும், இவ்வளோ எவிடன்ஸ் அவங்க சப்மிட் பண்ணியுமே கூட, நீ அத எதையுமே நம்பாம, என் இலக்கிய அண்ணி எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ற இல்லையா? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிறேன் கார்த்திக். இந்த அஞ்சலிக்கு மருந்து கலந்து குடுத்தது உண்மதான். அதுவும் நான் தான் குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியாவையே டைரக்ட்டா ஒத்துக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலிக்கு பகீர்னு ஆவுது. என்னடா இது இவளே ஒத்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக், இந்த இந்த எவிடன்ஸ் எல்லாமே ஃபேக். அது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்புங்க. அதுக்கான ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அத நான் காட்டுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அஞ்சலியோட கர்ப்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்து மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அஞ்சலியோட வயித்துல உண்மையிலேயே குழந்தை தான் இருக்கா அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. அதே சமயம் அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அஞ்சலிக்கு கொஞ்சமா மயக்கம் வர மாரி மருந்த மட்டும் குடுத்தோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போன அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலியோட கதைய அங்க ஆரம்பிச்சு முடிக்கிற அளவுக்கு, அதாவது அஞ்சலியோட கதையையே முடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொண்டு வர போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை நம்ம இலக்கியா பக்கம் விடியுமா? இல்ல அந்த அஞ்சலி பக்கம் விடியுமா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.